ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனத்தின் முதல் பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தண்டனையாய் பலன் வரும். மிக அருமையான வேதவசனம். இங்கே வேதவசனத்தின் முதல் பகுதியில் வெட்கத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கான். இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா குடும்பத்துக்குள்ளும் வெட்கங்கள் அநேகம் உண்டு. அநேக காரியங்கள் நிறைவேறாத பட்சத்தில், அநேக காரியங்கள் செயல்பட முடியாத பட்சத்தில், அநேக நம்முடைய வாழ்க்கையில் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் அநேகம் இந்த பூமியில் உண்டு. அந்த வெட்கத்தை எல்லாம் தேவன் இரட்டத்தனையான பலனை தேவன் கொடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெட்கமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால், ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரங்கள் தேவை நேரத்தில் சந்திக்கப்படாவிட்டால் அதுவும் வெட்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பலவீனம் இருக்கும்போது சுகம் கிடைக்கவில்லை என்றால் அதில் ஒரு வெட்கம். அதுபோல் அநேக காரியங்கள் இந்த பூமியில் நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அந்த வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அவர் செல்வந்தனாய் இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செல்வம் முழுவதும் ஒரே நாளில் அவரை விட்டு எடுபட்டு போய்விட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வெட்கமான நேரமாக வெட்கம் அநேகம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுக்கு உண்மையாய் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் பலனை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தேவைகள், சுகம் மற்ற எல்லா காரியத்திலும் நமக்கு வெட்கம் உண்டாகும்படியான காரியங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் அப்படிதான் சத்துரு அவருடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகளையும், எல்லா சுகத்தையும், பலனையும், எல்லாவற்றையும், பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக ஒரே நாளிலே வெட்கம் உண்டாகும்படியான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்தான். ஆனால் யோபு சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் உத்தமமாய் இருந்து தேவனுக்காக வாழ்ந்ததினால் அவருடைய வாயினால் ஒரு குறையும் தேவனை சொல்லாதபடிக்கு அவர் வாழ்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல வெட்கம் உண்டாகும்படியான யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வெட்கம் உண்டாகும்படியான அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம். அந்த வெட்கத்திற்கு பதிலாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே கூட இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று இந்த வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்கள். யோபுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான பலனை கொடுத்தது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதித்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் வெட்கத்தின் நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுக்காக முன்னேறி செல்ல வேண்டும். அவருக்காக எல்லாவற்றையும் தாங்கி சகிச்சு நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தில் உத்தமமாக உண்மையாக இருந்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது மெய்யாகவே யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான பலனை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் அநேக வெட்கம் உண்டாகும்படியான காரியங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் பதிலாக நீர் இரட்டத்தனையான பலனை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியா நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.